ஆயிரத்தில் ஒருவன் படத்துல அடிமைகள் எல்லாம் விடுதலையாகி கப்பலில் போவது போல ஒரு காட்சி, அந்த விடுதலையை அனுபவித்து அந்த ஆனந்தத்தில் பாடுவது போல ஒரு பாடல் எழுத வேண்டும். பல கவிஞர்கள் வருகிறார்கள், வாலி உள்பட. வாலி வருகிறார், உடுமலை வருகிறார், மருதகாசி வருகிறார், எல்லாரும் வருகிறார்கள். ஆனால் யார் எழுதிய பாடலும் அவருக்கு மனசுக்கு நிறைவை தரவே இல்லை. கண்ணதாசனுக்கு அவருக்கும் கொஞ்சம் அப்போ டேர்ம் சரியில்லை என்றாலும் வந்தவங்க கேட்டாங்க, கண்ணதாசனை வச்சு முயற்சி பண்ணலாமா? எனக்கு பாட்டு நல்லா வரணும், யார் எழுதணுன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீங்க விரும்பினா அவரையே கூட ஏற்பாடு செஞ்சு எழுதுங்கன்னார். கண்ணதாசன் போனார், எழுதினார். இன்னொரு பாட்டை அவர் எழுதவே இல்லை. எம்ஜிஆர் அந்த பாடலை பார்த்த உடனே டிக் அடிச்சு ஓகேன்ட்டார். வெளியில வந்தா எல்லாரும் கேட்கிறாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, விதவிதமா பாடல்களை எழுதி எழுதி கொடுத்தாங்க, எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ஆனா நீங்க எழுதி தந்த முதல் பாட்டையே அவர் டிக் அடிச்சு ஓகேன்னு சொல்லிட்டாரு, அப்படி என்னதான் ரகசியம் இருந்தது அந்த பாட்டுலன்னு கேட்டார். அதுக்கு கண்ணதாசன் என்ன தெரியுமா பதில் சொன்னார்? நாம எந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறோம்ன்றது முக்கியம் இல்லை, அதுவும் முக்கியம்தான். ஆனா யாருக்கு இந்த பாட்டை எழுதுறோன்றது தான் முக்கியம். யாருக்கு அந்த பாட்டை எழுதுறோன்றது முக்கியம். ரஜினிக்கு எழுதணும், எப்படி எழுதணும்? நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா பாட்டு வரணும், துள்ளலா அவர் வேகமா நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்ப எம்ஜிஆர் எழுதணும்னா எப்படி எழுதணும்? அவரால் கையை நீட்டாம பாடவே முடியாது. புதிய வானம் புதிய பூமி, கையை நீட்டாம அவரால் பாடவே முடியாது. நம் நாடு போஸ்டர் பார்த்துருக்கீங்கல்ல, இப்படி ரெண்டு கையும் நீட்ட மாதிரி இருப்பார். அதனால எம்ஜிஆர் கையை நீட்டாம பாடவே முடியாது. அதனால அவங்க எல்லாரும் அடிமைகளாக இருந்தவர்கள் விடுதலை பெற்று கப்பலில் செல்லுவது போல உற்சாகமான நேரத்தில் அவர் கையை நீட்டுவதற்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்ல யோசிச்சேன். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். பாட்டு ஓகே. நான் எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னு நீங்க யோசிக்கலாம். எதுக்காக இவர் இதை சொல்றாரு? கண்ணதாசன் எம்ஜிஆர் இங்க கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதே போல பட்டுக்கோட்டையும் காதல் பாட்டை ஜெமினி பாடினா எப்படி இருக்கும்? வாடிக்கை மறந்ததும் ஏனோ அப்படி பாடணும். ஜெமினிக்கு பாடினா எப்படி பாடணும்? என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே அப்படி பாடணும். சந்திரபாபுக்கு பாடினா எப்படி பாடணும்? என்ன, சந்திரபாபு ஒரு காமெடியன், நகைச்சுவை நடிகன். அவன் காதலிச்சா நிச்சயமா கதாநாயகனுடைய சொல்லாட்சியோடு அவன் நிச்சயமா காதலியை வர்ணிக்க மாட்டான். நிச்சயமா அந்த கோமாளித்தனத்தினுடைய அந்த தன்மை அந்த பாடல் சொற்களை எப்படி இடம்பெற்றே தீரும். ஆகவே சந்திரபாபுக்கு பாட்டு எழுதினார் இவரு. என்ன அருமையான பாட்டு தெரியுமா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. கிட்டத்தட்ட உன் பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன்னு சொன்ன மாதிரி ஒரு பாடு. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே எதுக்காக, நீ எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதற்காக? கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதற்காக? கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதற்காக? என் காதுக்குள்ளே வந்து கருத்தை சொல்லிடு முடிவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் ஒட்டி இருப்பது உனக்காக. உண்மையிலே சந்திரபாபு ஒரு காமெடியன். அந்த கோமாளித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கா? உனக்காக எதுக்காக? கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக? உன் கருத்தை சொல்லிடு, என் காதுக்குள்ளே வந்து கருத்தை சொல்லிடு முடிவாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடம்பும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தா, இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன். இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவான். காதலிக்கும் போது எல்லாம் ரீல் விடுவாங்க.
கண்ணே நீ என் இதயத்தில் இருக்கிறாய், கண்ணே நீ என் இதயத்தில் இருக்கிறாய். இதயம் ஓயாமல் துடித்துக்கொண்டே இருப்பது உனக்கு இடையூறாக இருக்கிறதா? நீ என் இதயத்திலே இருக்கிறாய், அந்த இதயமோ ஓயாமல் லப் டப் லப் 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 டப் லப் டப் என்று துடித்துக்கொண்டே இருக்கிறது. அது உனக்கு இடையூறாக இருக்கிறதா? சொல்லிவிடு, நிறுத்தி விடுகிறேன். என் இதயத்தை அல்ல, இப்படி ரீல் விடுவதை அப்படின்னு ஒரு கவிஞர் எழுதணும். இப்படி ரீல் விடுறத நான் நிறுத்துறேன். இப்போ சந்திரபாபு பாடுறாரு. பாடும்போது இலங்கை நகரத்திலே இன்ப வள்ளி நீ இருந்தா, இந்து மகா சமுத்திரத்தை இங்கே இருந்தே தாண்டிடுவேன், மேகம் போல வான வீதியிலே நின்று மிதந்திடுவேன், மேகம் போல வான வீதியிலே நின்று மிதந்திடுவேன், இடி மின்னல் மழை புயல் ஆனாலும் எதுவும் துணிஞ்சு இறங்கிடுவேன், உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. ஆக ஒரு காமெடியனுக்கு காதல் பாட்டு எழுதினால் கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு எழுதியவர் இவர். சரிங்க, கல்யாண பரிசு படம் எடுக்கிறார் நம்முடைய ஸ்ரீதர். இந்த படம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த பரிசு அதில் காதலிக்கிறார் ஜெமினி கணேசன் சரோஜா தேவியை. ஆனால் சரோஜா தேவியினுடைய அக்கா விஜயகுமாரி ஜெமினியை விரும்புவதை தெரிந்தவுடன் தங்கை தன்னுடைய காதலை அக்காவுக்காக விட்டு கொடுக்கிறாள். அவர்கள் இருவரும் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். ஒரு காலகட்டத்திலே தன்னுடைய தங்கை இவரை தன் கணவரை விரும்பியது தெரிந்தவுடனே விஜயகுமாரி நோய்வாய்ப்பட்டு மாண்டு விடுகிறாள். காதலனோ நிர்கதியாக நிற்கிறான். இவ்வளவு சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுகிறாள். பிறகு நாகேஸ்வர ராவை திரும்ப திருமணம் செய்து கொள்ளுகிறாள். தான் பெற்ற குழந்தையை திருமண பரிசாக கொடுத்து விட்டு போய்விடுகிறான். இதுதான் கல்யாண பரிசு படம். இந்த கதையே பாடலாசிரியர் என்ற முறையிலே பட்டுக்கோட்டைக்கு ஸ்ரீதர் அப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். பட்டுக்கோட்டை இந்த பாடல் கதை முழுவதையும் 2 வரியில சொன்னார். அதுதான் அவருடைய திறமை. என்ன அப்படி சொன்னார்? நீங்க சொல்லுகிற கதையை பார்த்தால் காதலிலே தோல்வியுற்றாள் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி, இதானே அப்படின்னாராம் பட்டுக்கோட்டை. இன்னொரு சொல்லுங்க. காதலிலே தோல்வியுற்றாள் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி, இதுதானே கதை அப்படின்னாராம். ஐயோ, என்ன அற்புதமான வரி! இதையே பல்லவியாக்கி எனக்கு 2 பாடல் நீங்க தரணும். ஒன்னு காதலி பாடுவது போல, ஒன்னு காதலன் பாடுவது போல. அந்த பாடல் தான் காதலிலே தோல்வியுற்றாள் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி, காதலிலே தோல்வியுற்றாள் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி, ஆசையிலே பாத்தி கட்டி அன்பை விதைத்தாள், அல்லும் பகல் காத்திருந்து பயிர் வளர்த்தாள், ஆசையிலே பாத்தி கட்டி அன்பை விதைத்தாள், அல்லும் பகல் காத்திருந்து பயிர் வளர்த்தாள், பாசத்திலே பலனை பறி கொடுத்தாள், கனிந்தும் கனியாத உரு எடுத்தாள், காதலிலே தோல்வியுற்றாள் கன்னி ஒருத்தி, கலங்குகின்றாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி. அப்படியே இதயத்தை புழியும் அந்த பாட்டு. நடிக்கிற சரோஜா தேவியினுடைய சோகமான தோற்றம், எம்எஸ்வியினுடைய இந்த மெல்லிசை, அதே நேரத்தில் இதை பாடுகிற சுசிலாவினுடைய குரல் எல்லாம் சேர்ந்து இந்த காதலிலே தோல்வியற்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமையை மனதிலே உள்வாங்கிக் கொண்டு இந்த காதல் தோல்வி பாடலை கேட்டு கண்ணீர் விடுவார்கள். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நானும் அப்படி விட்டவன் தான். ரகசியத்தை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு இப்போ 70 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் என் காதல் ரகசியம் வெளியில் சொன்னா என்ன சொல்லாகிட்டு. ஆனா ஒரு பெண்ணு பாடும்போது எப்படி சரணம் பட்டாரு? ஆசையிலே பாத்தி கட்டி அன்பை விதைத்தாள். காதலன் மீது கொண்ட ஆசை காரணமாக காதல் என்ற வித்தை வாழ்க்கை நிலத்திலே விதைத்தாள். அல்லும் பகல் காத்திருந்து பயிர் வளர்த்தாள்.
இரவு பகலாக இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்ட காதலால் எதிர்கால கனவு என்கிற அந்த பயிரை வளர்த்தார்கள். பாசத்திலே பலனை பறி கொடுத்தாள். அக்கா மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அவள் தன்னுடைய காதலனை விரும்புகிறாள் என்பது தெரிந்து, அக்கா நலமோடு வாழட்டும், நாம் நம் காதலை தியாகம் செய்வோம் என்ற எண்ணத்தினால் பாசத்திலே பலனை பறி கொடுத்தாள். கனிந்தும் கனியாத உரு எடுத்தாள். பெண்ணு பாடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டாரா? இப்ப ஆண் பாடத்துக்கு தகுந்த மாதிரி எழுதும்போது சரணத்தை எப்படி போடுறது? நம்மளால் இருந்தா ஹோட்டல்ல ரூம் போட சொல்லி 6 நாள் 7 நாள் அதை யோசனை மேலே யோசனை பண்ணி இந்த காலத்துல எல்லாம் திணறாங்க. ஆனால் பட்டுக்கோட்டை இம்மிடியேட்டாவே அந்த பாட்டை சொன்னார். காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன், கடந்த பின்னே அமைதி என்று பெறுவான். ஏஎம் ராஜாவுடைய குரல், கான குரலோன் என்று சொல்லுவார் அப்துல் ஹமீத் அவர்கள் அந்த குரலை பத்தி. அந்த கான குரலோன் ஆகிய தேமதுர குரல் அந்த ஏஎம் ராஜாவுடைய குரல். அதுல அவர் பாடுவார், காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன், கடந்த பின்னே அமைதி என்று பெறுவான். காலம் கடந்த பின்னே அமைதி என்று பெறுவான். இப்ப சரணம் மாறணும் இல்ல, ஆண் பாடுற மாதிரி. அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான். அன்புமையில் யாரு? காதலி. உள்ளமாகிய மேடை. அன்புமையில் ஆடலுக்கு மேடை அமைத்தான். ஆனால் எதை ரசித்தான்? துன்பம் என்னும் நாடகத்தை கண்டு ரசித்தான். இன்பத்தினை விதிக்கு இறை கொடுத்தான். இருந்தும் இல்லாத உரு எடுத்தான். காதலிலே தோல்வியுற்றான் காளை ஒருவன். மியூசிக் அப்படி பின்னி எடுப்பாங்க. கடந்த பின்னே அமைதி என்று பெறுவான் சொல்லும் போது அந்த ஒளி வெள்ளத்தை நோக்கி இவர் போய்கிட்டே இருப்பார். அந்த தோற்றம் புள்ளியா அப்படியே போய் மறையும். குழந்தையை ஒப்படைத்த அந்த நாகேஸ்வரராச அந்த சரோஜாதேவி 2 பேரும் அந்த குழந்தையோட நிற்பாங்க. நாகேஸ்வரராவ் கூப்பிடுவாரு, சரோஜாதேவி அவர் போக்கில் அவரை போக விடுங்கன்னு சொல்லி தடுப்பா.